வந்திருக்கிற உங்களை ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வரவேற்கிறேன். இன்னிசை நற்செய்தியின் மூலமாக இந்த நாளிலே கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும்படியாக நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்ம இங்கே கர்த்தர் அழைத்து வந்திருக்கிறார். கர்த்தருடைய சமூகத்திலே நாம் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. Glory to God, Jesus. Hallelujah. இந்த நாளிலும் நம்மை பல பாடல்கள் மூலமாக நம்மை கர்த்தருக்குள்ளாக நம்மை நடத்தும்படியாக, இசையின் மூலமாக, பாடல் மூலமாக நமக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வந்திருக்கிற கனத்திற்குரிய டாக்டர் ரிச்சர்ட் விஜய் அண்ணன் அவர்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவர்களும் அக்காவுமாக நம் நடுவில் அவள் குடும்பமாக கடந்து வந்திருக்கிறார்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இந்த முதல் நாள் இந்த மாலை வேளையில் இந்த கூட்டத்தில் அவர்களை கொண்டு கர்த்தர் நம் மத்தியிலே மகிமைப்படும்படியாக ஒவ்வொரு பகுதியும் கர்த்தருடைய பிரசன்னம் நம்மை நடத்தி செல்லும்படி கர்த்தரை நோக்கி நாம் செபிப்போம். Glory to God. Hallelujah. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். 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 இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. ஒரு குரலாய் பாடுவோம். பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில்
உள்ளாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும் எங்களோடென்றும் வாசம் செய்யும் எங்களோடென்றும் வாசம் செய்யும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா எல்லாரும் சேர்ந்து ஹல்லேலூயா 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 ஆமென் ஹல்லேலூயா 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 lift up his name அவருடைய நாமத்தை உயர்த்துவோம் ஹல்லேலூயா 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 உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே உமக்கு சிங்காசனம் அமைத்திட சேர்ந்து ஒரு குரலாய் பாடுவோம் துதிக்கிறோம் இயேசுவே பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே கடைசியா உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும் எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும் எங்களோடென்றும் வாசம் செய்யும் எங்களோடென்றும் வாசம் செய்யும் எங்களோடென்றும் வாசம் செய்யும் கரங்களை தட்டி நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான இந்த நல்ல நாளுக்காக, இந்த நல்ல இந்த மாலை வேலைக்காக நாங்கள் நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
உங்கள் எல்லோரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படியாய் தேவனை வேண்டுகிறேன். கனடா தேசத்தில் இருக்கிற சாலமோன் அருமநாயம் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே இருக்கிற பாஸ்டர் அவர்களுக்கும் நான் மார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சபையின் மூப்பர்கள், சபையின் மூப்பதிகள் எல்லாருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கனடா தேசத்திலிருந்து கடந்து வந்து கொண்டு இருக்கிற பாஸ்டர் அஜித் பிரியந்தன் அவர்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன், நான் ரீச் ஆகிட்டேன் அப்படின்னா அவர் இரவு நேரத்தில் வருவார். காலையில் நம்மோடு இருப்பார். ஆராதனையில் ஆண்டோடைய வார்த்தையை அவர் பகிர்ந்து கொள்வார். ஆண்டவர் எது செய்தாலும் அவருடைய சித்தத்தின்படி தான் செய்வார். ஆனால் காலமுறை கூட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னேன், பாஸ்டருக்கும் நமக்கும் ஏதோ ஒரு ஐக்கியம் இருக்குது. நான் அதிகமாக கூட்டங்களுக்கெல்லாம் போகிறதில்ல இங்கே லோக்கலாக. ஏன்னா நான் மியூசிக் டைரக்டராக இருக்கிறதுனால அதுதான் எனக்கு நேரம் சரியாக இருக்கும். வெளிநாடுகளுக்கு போகிறது மட்டும்தான் சில இடத்துல பிளான் பண்ணி சில மாதங்கள் நான் போயிட்டு வருவேன். ஆகவே பாஸ்டர் என்மேல் வைத்த அன்பிற்காகவும் நம்பிக்கைக்காகவும் கர்த்தரை நான் துதிக்கிறேன். இசை நிகழ்ச்சியை நான் பல இடங்களில் நடத்தியிருக்கிறேன். ஆர்கெஸ்ட்ரா இல்லாமல், ஆர்கெஸ்ட்ராவோடய நடத்தியிருக்கிறேன், ஆர்கெஸ்ட்ரா இல்லாமல் நடத்தியிருக்கிறேன். ஐயா நீ உட்காருங்க, உங்களுக்கு வேலை இல்லை. சாரி, ஏன்னா நான் என்னுடைய பாட்டெல்லாம் ஐயாவுக்கு தெரியாது. ஏன்னா இப்போ உள்ள லேட்டஸ்ட் பாடல்கள் அதெல்லாம் நான் பாட போகிறதில்ல. நான் பாட போகிற பாட்டு எல்லாமே என்னுடைய பாட்டு, நான் இசையமைத்து பாடி வெளிவந்த பாடல்கள். அதனால் ஆர்கெஸ்ட்ராக்காரங்களுக்கு தெரியாது. ஆனால் அது முன்னாலே ப்ராக்டிஸ் பண்ணி செய்தால் செய்யலாம். அதனால் நான் மியூசிக் ட்ராக் போட்டு தான் பாடுறது. இது ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி அவங்களுக்கு இருக்கும். இது வரைக்கும் இப்படி நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. பொதுவாக ஆர்கெஸ்ட்ராவோட பாடுவாங்க, அல்லது சில பேர் ட்ராக்கோட ஒரு பாட்டு 2 பாட்டு பாடுவாங்க. இது இன்னிசையில் நற்செய்திங்கிற தலைப்பில், இன்னிசையில் நற்செய்தி அப்படிங்கிற தலைப்பில் நான் உலகம் முழுவதும் ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்கிறேன். ஆண்டோடைய வார்த்தையும் சொல்லுவேன். இது செய்தியோ பெரிய வசனமோ அதெல்லாம் இருக்காது. 10 பாட்டு செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஜெபிச்சு அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே எத்தனை பாடல்கள் பாட முடியுமோ அந்த பாட்டிலேயே வசனம் இருக்கும், அந்த பாடலுக்குள்ளேயே செய்தி இருக்கும், அந்த பாடல்லையே ஆண்டவர் உங்களோட பேசுவார். இந்த பாடலை பாடிட்டு இருக்கும் போதே சுகமாகும், இந்த பாடலை பாடிட்டு இருக்கும் போதே கர்த்தருடைய வெளிப்பாடு வரும். அநேக இடங்களில் அப்படி அநேக அனுபவங்களை நான் சொல்ல முடியும். ஆகவே முதலாவது பாடலாக ஆராதனை நேரம் அப்பாவும் சமூகத்திலே என்ற ஒரு பாடல். உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் பேசுகிறது கரெக்டாக கேட்குதா? தெளிவாக கேட்குதா? புரியுதா? சரி, முதல் பாடல் ஆராதனை நேரம். ஆராதனை நேரம் அப்பாவும் சமூகத்திலே சபை கூடும் வேளையிலே உம்மாவி ஊற்றிடுமே. ஆராதனை நேரம் அப்பாவும் சமூகத்திலே சபை கூடும் வேளையிலே மாவி ஊற்றிடுமே. ஆராதனை நேரம் உள்ளம் மகிழனுமே, சித்தம் நடக்கணுமே. உள்ளம் மகிழனுமே, சித்தம் நடக்கணுமே.
உம் வார்த்தை கிடைக்கணுமே, உம்மோடு வாழணுமே. உம் வார்த்தை கிடைக்கணுமே, உம்மோடு வாழணுமே. ஆராதனை நேரம் பகலெல்லாமும் நினைவு, இரவெல்லாமும் கனவு. பகலெல்லாமும் நினைவு, இரவெல்லாமும் கனவு. அதிகாலையும் உறவு எப்போதும் இருக்கணுமே. அதிகாலையும் உறவு எப்போதும் இருக்கணுமே. ஆராதனை நேரம் உலகெங்கும் செல்லணுமே, உம் நாமம் சொல்லணுமே. பசித்தாகம் ஏதுமில்லை, உம் வார்த்தை உணவிருக்க. பசித்தாகம் ஏதுமில்லை, உம் வார்த்தை உணவிருக்க. ஆராதனை நேரம் ஆலயம் வந்தோமையா, உம் வல்லமை கண்டோமையா. ஆலயம் வந்தோமையா, உம் வல்லமை கண்டோமையா. எம் வாழ்வு முழுவதுமே உமக்காக கொடுப்போமையா. எம் வாழ்க்கை முழுவதுமே உமக்காக கொடுப்போமையா. ஆராதனை நேரம் அப்பாவும் சமூகத்திலே, சபை கூடும் வேளையிலே உம் ஆவி ஊற்றிடுமே. ஆராதனை நேரம் அப்பாவும் சமூகத்திலே, சபை கூடும் வேளையிலே உம் ஆவி ஊற்றிடுமே. ஆராதனை நேரம் இரண்டாவது பாடலாக மன்னவன் கரம் பிடித்தால் மகிழ்ச்சி கரை புரளும் என்ற பாடல். இந்த பாடலையும் கேளுங்கள். மன்னவன் கரம் பிடித்தால் மகிழ்ச்சி
கரை புரளும் பொன்னை போல் ஒளி வீசும் துன்பம் இல்லை இனி என்றும் துன்பம் இல்லை இனி கரம் பிடித்தா மகிழ்ச்சி கரை புரளும் பொன்னை போல் ஒளி வீசும் துன்பம் இல்லை இனி என்றும் துன்பம் இல்லை இனி என்றும் எந்தன் வாழ்வு முழுவதையும் அவர்க்காக தந்து விட்டேன். அந்த நாளில் இருந்து என்னை கண்ணை போல காக்கின்றார். எந்தன் இயேசுவே சொந்த மீட்பரே, என்றும் என்றும் நாயகரே. மன்னவன் கரம் பிடித்தார், மகிழ்ச்சி கரை புரளும் பொன்னை போல் ஒளி வீசும் துன்பம் இல்லை இனி என்றும் துன்பம் இல்லை இனி என்றும். அவர் என்னை தேடி வந்தார், நன்மை செய்ய ஓடி வந்தார். அவர் அன்பு கூற வந்தார், அவர் போல யாரும் இல்லை. எந்தன் இயேசுவே சொந்த மீட்பரே, என்றும் என்றும் நாயகரே. மன்னவன் கரம் பிடித்தார், மகிழ்ச்சி கரை புரளும் பொன்னை போல் ஒளி வீசும் துன்பம் இல்லை இனி என்றும் துன்பம் இல்லை இனி என்றும். எந்தன் சுவாசம் அவராலே, எந்தன் பேச்சும் அவராலே. கவி பாடல் அவர்க்காக புனைந்தேனே நான் பாட. எந்தன் இயேசுவே சொந்த மீட்பரே, என்றும் என்றும் நாயகரே. மன்னவன் கரம் பிடித்தார், மகிழ்ச்சி கரை புரளும் பொன்னை போல் ஒளி வீசும் துன்பம் இல்லை. சில நேரங்கள் அப்படி சில டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருக்கும், சில காரியங்கள் நம்ம சொல்ல முடியாது. ஸோ பாட்டு முடிச்சிட்டேன், அது கடைசி பல்லவி பாடும்பொழுது தான். இப்போ மன்னவன் கரம் பிடித்தால் நமக்கு எப்பொழுதும் மகிழ்ச்சி தான். ஆண்டவர் வழிநடத்துகிற விதம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் வழிநடத்துகிற விதம் ஆச்சரியமாக இருக்கும். நான் அந்த இடத்துக்கு வரும்போது ஆண்டவர்கிட்ட ஒன்றையும் தான் கேட்டேன், கிருபை வேணும், தயவுசெய்து உங்களுடைய கிருபையை கொஞ்சம் அனுப்புங்க சாமி. கிருபை, அப்படி கிருபையினால தான் நம்ம நிலை நிற்கிறோம், கிருபையினால தான் வாழ்கிறோம். இந்த கிருபையை பற்றி நிறைய பாட்டு எழுதியிருக்கேன், ஏறக்குறைய 1000 பாட்டு எழுதியிருக்கேன் நான். சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. இப்போ உள்ள பாடல்கள் தான் உங்களுக்கெல்லாம் தெரியும். 17,000 பாடல்கள் நான் இசையமைச்சிருக்கேன், தி வேர்ல்டு ரெக்கார்டு. நீங்கள் ரிச்சர்ட் விஜய் அப்படின்னு நீங்கள் யூடியூப்பில் போனீங்கன்னா ஆயிரக்கணக்கான பாடல்கள் வரும்.
1700 ஆல்பம் பண்ணியிருக்கேன். அப்படின்னா 17,000 பாட்டு. இது வரைக்கும் உலகத்தில் யாரும் செஞ்சதில்லை. ஏஆர் ரகுமான் செஞ்சதில்லை, இளையராஜா செஞ்சதில்லை. நான் 17,000 பாட்டு பண்ணியிருக்கேன். ஆனால் கிறிஸ்தவர்கள் மத்தியில் நமக்கு எந்த விதமான இந்த கைத்தட்டுறதாம்மா சந்தோஷம். கைத்தட்டுங்கம்மா. இந்த கிறிஸ்தவ மத்தியில் எந்த பாராட்டு கிடையாது, பாராட்டு விழாவும் கிடையாது. சினிமாவில் ஏதாவது கொஞ்சம் ஒரு பாட்டு ஹிட் ஆகிடுச்சுன்னா உடனே பாராட்டு விழா நடத்துகிறாங்க. நமக்கெல்லாம் பாராட்டு விழா கிடையாது. நமக்கு பாராட்டு விழா பரலோகத்தில் தான். எப்போ வந்து அதை நினைப்பேன் நான். பார்த்து கத்தர் கொடுத்த ஓட்டத்தை நம்ம ஓடிட்டு இருக்கோம். இன்னைக்கு மியூசிக் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். தொடர்ந்து மியூசிக் பண்ணிகிட்டு இருக்கேன், தொடர்ந்து ஊழியம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். கர்த்தருடைய கிருபையால் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், ஓடிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், ஃபாதர் பெர்க்மன்ஸ்க்கெல்லாம் பிரியமானவனே பிரியமானவனே, இந்த பாட்டெலாம் நான் மியூசிக் பண்ணது தான். வாதை உந்தன் கூடாரத்தை நான் மியூசிக் பண்ணது தான். குதூகலம் கொண்டாட்டமே நான் மியூசிக் பண்ணது தான். அதில் 5வது வாலி மாறா விடுதலை நாயகன். இன்னைக்கு பாடாமல் இருக்கவே முடியாது எந்த சபையும். அது 2 வாலியும் 20 பாட்டு ஒரு ஃபாதருக்கு பண்ணேன். சிஸ்டர் சாரண லவரஜி உங்களுக்கு தெரியும், நமக்கெல்லாம் ஆவிக்குரிய தாயார். அவங்களுக்கு 17 வாலியும் பண்ணியிருக்கேன். 170 பாட்டு. தம் கிருபை பெரிதல்லோ, அழைத்தீரே, ஏழை மனு உருவை எடுத்த, தோத்திரம் பாடிய போட்டுடுவேன், எந்த உள்ளம் புது கவியாலே. அவங்களுடைய ஹிட் சாங்ஸ் எல்லாமே நான் தான் பண்ணது. யாருக்காவது தெரியுமா? தெரியாது. ஆனால் இப்போ உள்ள பாட்டு, ஒரு பாட்டு வந்துருச்சுன்னா என்ன ப்ராப்ளம் ஆகிறாங்க இல்லையா? அவங்க எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. சரணவரதி சொல்லி, என்னுடைய ஆவிக்குரிய தாயார் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஆண்டோடைய கரத்தில் இப்படி இருக்கணும். அவங்க என்கிட்ட சொல்லியிருக்காங்க. இப்படி ஆண்டோடைய கரத்தில் எப்படி இருக்கணுமா? மூடி இருக்கணும். கொஞ்சம் அப்படி வெளியே வந்துடுச்சுன்னா, இன்னைக்கு எவ்வளோ பேரை நம்ம பார்க்குறோம் இல்லையா? யாரையும் நம்ம குறை சொல்லலை, ஆனால் அது சரியாக வராது. ஆண்டுடைய கரத்தில் அடங்கி இருக்கணும். அவர் நம்மளை மூடி வச்சுருந்தா தான் நம்ம கடைசி வரைக்கும் ஆண்டவருக்காக ஓடுவோம். அப்படி இல்லைன்னா வேறு மாதிரி ஆகிடும். பாட்டம் பகட்டு, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான கிருபையை தந்திருக்காரு. அதெல்லாம் ஓகே. ஆனால் அவங்க சொல்லி கொடுத்தது எனக்கு அந்த ஓட்டத்தில் தான் என்ன நான் ஓடிட்டு இருக்கேன். அமைதியாக எனக்கு உண்டான. இப்போ கூட உட்காந்து பாஸ்டர் சொன்னார், அவர் இந்த இதுக்கெல்லாம் எங்கே வருவாரா அவர் அவ்வளோ பெறுது. அப்போ நான் சொன்னேன், ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, நான் மண்டு ஒன்றுத்துக்கு லாயக்கில்லை. நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு கிளாஸ் எடுக்கிறேன், ஆன்லைனில் கிளாஸ் எடுக்கிறேன். இப்போ மியூசிக் கிளாஸ் நிறைய பேர் இருக்கிற ஆன்லைனில் கிளாஸ் எடுக்கிறேன். கிட்டார் சொல்லிக் கொடுக்குறேன், கீபோர்டு சொல்லிக் கொடுக்குறேன், யூக்கலே சொல்லிக் கொடுக்குறேன், இந்துஸ்தானி, வெஸ்டர்ன், கிளாசிக்கல் எல்லாம் சொல்லிக் கொடுக்குறேன். ஆன்லைனில் கிளாஸ் எடுக்கிறேன். அந்த பிள்ளைகள்கிட்ட நான் சொல்லுவேன், அம்மா ஒன்றுமே தெரியாதம்மா எனக்கு. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? என்ன அங்கிள் இப்படி சொல்கிறீங்க? என்ன அண்ணா இப்படி சொல்கிறீங்க? ஒன்றுமே தெரியாதம்மா, எனக்கு ஒன்றும் தெரியாது. கர்த்தர் கொடுத்த ஓட்டத்தில், அவர் கொடுத்த கிருபையில் ஓடிக்கிட்டு இருக்கோம். 17,000 பாட்டு அப்படின்னா என்னுடைய நண்பர்களுக்கு தெரியும், சினிமா துறையில் இருக்கிற சினிமா இசையமைப்பாளர்களுக்கு தெரியும், இன்றைக்கி லேட்டஸ்ட் மியூசிக் டைரக்டர்ஸுக்கு என்ன தெரியும். இன்றைக்கி ஒரு சமயத்தில் ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன். அவள் பார்க்கும்போது எல்லோரும் வந்து சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஒரு 2000 பேர் வந்திருப்பாங்க. அதில் ஒரு 250-300 இசைக்கலைஞர்கள் வந்திருப்பாங்க. அதில் ஒரு 40 மியூசிக் டைரக்டர்ஸ் வந்திருப்பாங்க. இன்றைக்கி லேட்டஸ்ட் மியூசிக் டைரக்டர்ஸ். நான் ஒரு ஓரத்தில் உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். அவங்க எல்லாரை விட அதிகமாக நான் தான் மியூசிக் பண்ணியிருக்கேன். அது ஆண்டோடைய கிருபை இல்லையா? மாபெரும் கிருபை, ஆண்டோடைய கிருபை. ஆனால் அதற்குரிய வரவேற்பு, அதற்குரிய மரியாதை இல்லைனாலும் கூட நமக்கு ஆண்டவர் நமக்கு பரலோகத்தில் அந்த கிரெடிட்டை வச்சுருப்பார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அவருடைய வழி நடத்துகிற விதம் சில நேரங்களில் ஆச்சரியமாக. நேற்றைக்கு நான் உட்காந்து சிந்திச்சுட்டு இருக்கும்போது இந்த சாட்சியை சொல்ல சொன்னார் இந்த சபைக்கு. அது ஏன்னு தெரியல. சில நேரங்களில் சில வெளிப்பாடுகள் வரும் ஜெபிச்சுட்டு இருக்கும்போது. இன்றைக்கி நான் முழங்கால் போட்டு ஜெபித்தேன். பாஸ்டர் அஜித் சொன்னார், முழங்கால் போட்டு ஜெபிச்சுட்டு போகும்போது அதோடைய மகத்துவமே தனியாக. கூட்டத்தை பற்றி கவலைப்படுறது இல்லாமல், நானும் வீட்டு கூட்டத்தில் பேசுகிறாள். ஃபாரின்லாம் போனேன்னா வீட்டு கூட்டங்களில் 15 பேர் வருவாங்க, 10 பேர் வருவாங்க. ஹவுஸ் மீட்டிங்ஸ் கனடா, அமெரிக்காலலாம் அவ்வளோ அற்புதம் நடக்கும். 15 பேருக்கும் சுகம் கொடுப்பார் ஆண்டவர். 15 பேர் வந்தாங்கன்னா 15 பேருக்கும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அவங்களோட பேசுவார். இன்றைக்கி கூட ஒரு மாலத்தீவில் ஒரு லேடி எனக்கு ஃபோன் பண்ணி பேசுனாங்க. ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ நான் வரத்துக்கு முன்னால், அதாவது ஆண்டவர் சில நேரங்களில் உற்சாகப்படுத்துவார். அவங்க சொல்கிறாங்க, அங்கிள் 25 இயர்ஸுக்கு முன்னால் எனக்கு கல்யாணம் ஆச்சு. இந்த கல்யாணத்துக்கு நீங்கள் வந்திருந்தீங்க, எனக்கு ஞாபகம் கூட இல்லை. அப்போ என் தலையில் கை வச்சு தீர்க்கதரிசனம் சொன்னீங்க.
அந்த தீர்க்கதரிசனம் 25 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு நிறைவேறி இன்னைக்கு நான் ஒரு பெரிய கோடீஸ்வரியாக இருக்கிறேன். உலகம் முழுவதும் சுற்றிட்டு வரேன். பிஸ்னஸ் கிளாஸில் போகிறேன், ஃபர்ஸ்ட் கிளாஸில் போகிறேன், அவ்வளோ பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்குறேன். இப்போ அரை மணி நேரத்துக்கு முன்னால் பேசுச்சு. எனக்கு தெரியலம்மா, ஞாபகம் இல்லைம்மா. இல்லை அங்கிள், நீங்கள் சொன்னீங்க, நான் எழுதி வச்சுருக்கிறேன். கர்த்தர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் தரையில் விழவே விழாது. அவர் சொன்னால் செஞ்சு முடிப்பார். ஆண்டவர் சொன்னால் சொன்னது தான். ஸோ ஒரு காரியத்தை ஆண்டவர் நேற்று சொன்னார். ஒரு காலகட்டங்களில் ரொம்ப கடினமான பாதை, எல்லாருக்கும் தெரியும். வீட்டுக்கு வீடு வாசப்படி. அது எவ்வளோ பெரிய ஊழியக்காரனாக இருந்தாலும், சின்ன ஊழியக்காரனாக இருந்தாலும், பெரிய சபையாக இருந்தாலும், சின்ன சபையாக இருந்தாலும், பெரிய கோடீஸ்வர விசுவாசியாக இருந்தாலும், ஒன்றும் இல்லாத ஆளாக இருந்தாலும் பிரச்சனை வரும் இல்லையா? பிரச்சனை இல்லாத மனுஷன் யார்? அப்போ ஒரு காலகட்டத்தில் ரொம்ப பண நெருக்கடியில் கடந்து போயிட்டுருக்குறோம். எனக்கு ஒரு மகன் இன்னைக்கு வரல, அவனை ஒர்க்குக்கு போயிருக்கான். என் மனைவி மூலியமாக நான் ரசிக்கப்பட்டேன். இன்னொருத்தர் வரும்போது நான் சாட்சியெல்லாம் சொல்கிறேன். பாஸ்டர் இப்போ 3வது தடவை வந்திருக்கேன் பாஸ்டர். ஒரு தடவை அஜித்தோட வந்தேன், அப்புறம் ஒரு கிறிஸ்துமஸ் ஆராதனைக்கு செய்தி கொடுக்க வந்தேன். பாஸ்டர் 2வது தடவைன்னு சொல்கிறார். நான் ஆகும் வச்சுருக்கேன், 3வது தடவை வந்திருக்கேன். ஓகே, நாளைக்கு வர்றது 4வது தடவை. அப்போ கடினமான பாதையில் போயிட்டுருக்கும்போது ஒரு சகோதரர் அமெரிக்காவிலேருந்து வந்தார். வீட்டில் ஒரு 2-3 நாள் தங்கிட்டு போகும்போது, வெதர் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறேன். இவன் என் கையில் கொஞ்சம் டாலர்ஸ் காசெல்லாம் ரொம்ப இல்லை, ஆனால் ஒரு கிஃப்ட்டு கொடுக்குறேன். அந்த கிஃப்ட்டை நீங்கள் சேல் பண்ணி ஒரு நல்ல அமௌண்ட் போகும். அந்த கிஃப்ட்டை நீங்கள் சேல் பண்ணி அந்த காசை நீங்கள் எடுத்துங்க, அதை உங்களுக்கு ஒரு ஆஃபரிங்காக தரேன்னு சொல்லிட்டு போயிட்டார். என்னடா கிஃப்ட்டுன்னு சொல்லி அந்த கிஃப்ட் பேக்ஸை பிரித்து பார்த்தா மிகப்பெரிய விலை உயர்ந்த பிராந்தி பாட்டில், 2 பிராந்தி பாட்டில், 2. அது என்ன பேர், ரெட் ரேபிள் என்னமோ லேபிளுங்கிறான். அது பார்த்தோன்னே எனக்கு அதிர்ச்சியாக போச்சு. சரிண்ணா, அது அதை விற்று எடுத்துக்க வேண்டியதானே, அவர் கிஃப்டாக தானே கொடுத்துருக்காரு, விற்றா நமக்கு எவ்வளோ வரும்னு ஒரு ஆள்கிட்ட கேட்டேன். எப்பா, இது மாதிரி ஒரு பாட்டில் ஒன்று இருக்குது ஒரு ஃப்ரெண்டுக்கு அப்படி சொன்னேன். அவரை விற்கணுங்கிறாரு, இது என்ன விலைக்கு போ? யோ குடியா, நானே வாங்கிக்கிறேன், அதெல்லாம் கிடைக்காதியா, ஃபாரின் சரக்கியானா, நானே வாங்கிக்கிறேன், 2 பாட்டில் இருக்கியான, 15,000 ரூபா கொடுத்துட்றேன். யாருன்னா 15,000 ரூபா எவ்வளோ பெரிய தொகை? சில வருடங்களுக்கு முன்பாக கையில் 10 பைசா இல்லை, 100 ரூபா கூட இல்லை. அப்படின்னும் போது 15,000 ரூபா ஒரு பெரிய தொகை தானே பாஸ்டர். உடனே ரொம்ப சந்தோஷம். அப்பா, பிரதர் நமக்கு ஒரு 15,000 ரூபாய்க்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காரு. சரி, நாளைக்கு சொல்லிட்டேன் அவர்கிட்ட, நாளைக்கு காலம்பரம் ஒரு 10:30 மணிக்கு வந்துடுறியா? அடிச்சு போட்டு வரேன், நான் இப்பயே வரையா, இப்பயே வாங்கிக்கிறேன்யா, அது கிடைக்காதியா அந்த சரக்கு அப்படின்னா. நான் சொன்னேன், இல்லையா நாளைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு நான் இரவு தூங்க போனேன். தூங்கும் போது ஆண்டவர் பேசுகிறாரு. என்ன கிஃப்ட் கொடுத்தாரு, என்ன நீ விற்க போகிற அப்படின்னு சம்பாஷணை பண்ணுறாரு என்னோட. ஆண்டவரை கிஃப்ட்டு தானே கொடுத்தாரு, நல்ல பிராந்தி பாட்டில் விற்றா 15,000 வரும், நாளைக்கு 15,000 வந்தால் நாளைக்கு நான் பணக்காரன் ஆகிடுவேன், இந்த 15,000 வச்சு இந்த மாதம் ஃபுல்லாக ஓட்டிடுவேன். அப்படியா? அப்போ இந்த பிராந்தி பாட்டில் விற்று அதில் வர பணத்தில் நீ சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்க போகிற அப்படின்னு சொல்லும் போதே மனசுக்குள்ளே பேசுகிறாரு. அப்போயே எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சு, இதுன்னு தப்பான காரியத்தை பண்ணுறோமோ? சில நேரங்களில் அப்படி தப்பான காரியத்தை பண்ணுற மாதிரி சூழ்நிலையெல்லாம் உருவாயிடும். அந்த இக்கட்டான நேரம், அது நாளைக்கு காலம்பரை விற்றா 15,000 வரும், விற்கலைன்னா காசு இல்லை. அப்போ ஆண்டவர் சொன்னார், இது வரைக்கும் உன்னை நடத்தினானே, இனிமேல் நடத்தாமல் போயிடுவேனா? அந்த பாட்டிலை விற்று தான் நீ சம்பாதிக்கணுமா, காசு உனக்கு வரணுமா? நான் உன்னை நடத்த மாட்டேனாப்பா. சரி ஆண்டவர், என்ன பண்ணுறது? உடச்சி தூக்கி கொட்டுறான்னார். என் மனைவிக்கு தெரியும், மனைவி ஏற்றாப்புதான் உட்காந்து பொய் சொல்லலை. உடனே என்ன பண்ணேன், இந்த பாட்டில் எடுத்தேன். அந்த பாட்டில் எப்படின்னே தெரியல, எப்படி உடைக்கிறதுன்னு கூட தெரியல. என்னமோ கோலி குண்டு மாதிரிலாம் இருக்குது, அது என்னென்னமோலாம் இருக்குது, எனக்கு நம்ம முன்னாடி பார்த்ததில்லை. அதை என்ன பண்ண, பின்னால் பக்கம் கொல்லை பக்கம் போய் அதை போட்டு பாட்டிலை அடித்து உடச்சி அந்த பிராந்தி எல்லாத்தையும் அப்படியே ஊற்றிட்டு பாட்டிலை தூக்கி போட்டேன். அது ஓரத்தில் ஒரு குப்பை தொட்டி இருந்துச்சு, தூக்கி போட்டேன். அவ்வளவு சந்தோஷமாக இருந்துச்சு, எனக்கு மனசு திருப்தியாக இருந்துச்சு. அடுத்த நாள் அவர் ஃபோன் பண்ணார், அந்த சகோதரன். அது இல்லைங்க, என்னங்க ஆச்சு? ஐயோ, நான் எல்லாம் பணமெல்லாம் ரெடி பண்ணிட்டேனே, அதை தூக்கி கொட்டிட்டேன் என் குப்பை தொட்டியில். அப்புறம் அவருக்கு சுவிசேஷம் சொன்னேன். ஏயா, அவர் ஒரு கிறிஸ்டியன், சொன்னேன், இது செய்யலாமா? அந்த மாதிரி
அதை செய்கிறதுக்கு நானும் ஒரு உடந்தையாக இருந்துட்டேனேன்னு சொல்லி சொன்னேன். இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, சில நேரங்களிலே சத்துரை சாத்தான் கர்த்தருடைய பிள்ளைகளை கூட வஞ்சிக்க வருவான். ஒரு செய்தியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளையும் வஞ்சிப்பான் சில நேரங்களில். அந்த ஒரு பெரிய காரியத்திலேருந்து என்னை தப்பிக்க வச்சார். அதான் ஆண்டவரை நான் ரொம்ப அதிகமாக நேசிப்பேன். ஆண்டவர் அதிகமாக நேசிப்பேன். என்னுடைய பாடல்கள் எல்லாமே நிறைய உன்னத பாட்டின் வசனங்கள்லேருந்து நிறைய எழுதியிருக்கேன். சாங்ஸ் ஆஃப் சாலமோன். எந்தன் புறாவே எந்தன் உத்தமியே, உந்தன் சத்தம் கேட்டு இன்பம் கொள்ளுவேன். எந்தன் புறாவே எந்தன் உத்தமி. இந்த பாடலை கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எந்தன் புறாவே எந்தன் உத்தமியே, உந்தன் சத்தம் கேட்டு உந்தன் சத்தம் கேட்டு இன்பம் கொள்ளுவே. எந்தன் புறாவே எந்தன் புத்தமியே, எந்தன் புறாவே எந்தன் புத்தமியே, உந்தன் சத்தம் கேட்டு இன்பம் கொள்ளுவே. சத்தம் கேட்டு இன்பம் கொள்ளுவே. எந்தன் புறாவே எந்தன் புத்தமியே, எந்தன் புறாவே எந்தன் உத்தமியே. அழகு தெய்வமே அன்பின் ரூபமே, உந்தன் மார்பிலே சாய்ந்து கொள்ளுவேன். அழகு தெய்வமே அன்பின் ரூபமே, உந்தன் மார்பிலே சாய்ந்து கொள்ளுவேன். நேசரணைப்பிலே அயர்ந்து தூங்குவேன். நேசரணைப்பிலே அயர்ந்து தூங்குவேன். காலை வரையிலும் உறக்கம் கொள்ளுவேன். காலை வரையிலும் உறக்கம் கொள்ளுவேன். எந்தன் புறாவே எந்தன் உத்தமியே, உந்தன் சத்தம் கேட்டு இன்பம் கொள்ளுவேன். எந்தன் புறாவே எந்தன் உத்தமியே. ஆத்மநேசரே ஆதியந்தமே, புஷ்பராகமே புதிய கீதமே. ஆத்மநேசரே ஆதியந்தமே, புஷ்பராகமே புதிய கீதமே. உம்மை பாடுவேன் நினைக்கும் போதிலே, உம்மை பாடுவேன் நினைக்கும் போதிலே. என் இதயம் துடிப்பதை நிறுத்தும் வரையிலே, என் இதயம் துடிப்பதை நிறுத்தும் வரையிலே. எந்தன் புறாவே எந்தன் உத்தமியே, உந்தன் சத்தம் கேட்டு இன்பம் கொள்ளுவே. எந்தன் புறாவே எந்தன். எல்லாருக்கும் இந்த தனிமை அனுபவம் இருக்கும். சில நேரத்தில் தனித்து விடப்பட்ட அனுபவம் இருக்கும். எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமை இருக்கிறோம். அந்த
நாட்களில் எழுதின பாடல் இந்த பாடல். தனிமையில் தவித்தேன், கரம் பிடித்தார், வெறுப்புடன் வாழ்ந்தேன், என்னை இணைத்தார் இந்த பாடல். இன்னொரு சாட்சியம், அவர் பாஸ்டர் டைம் கேட்க ஒரு சாட்சியம் சொல்லிடுறேன். எபினேசர் எபினேசர் எபினேசர்னு ஒரு பாட்டு பாட போகிறேன். இதுக்கு அடுத்த பாட்டு எபினேசர் எபினேசர் எபினேசர். இந்த பாட்டு வந்து ஏறக்குறைய 28 வருஷத்துக்கு முன்னால் மியூசிக் கம்போஸ் பண்ணி பாட்டு எழுதி ரெக்கார்ட் பண்ணேன். அந்த பாட்டு பாட போகிறேன். எபினேசர் எபினேசர் எபினேசர், இதுவரையில் என்னை காத்தார், கருவறையில் உயிர் சேர்த்தார் எபினேசர். அப்போயும் ரெக்கார்ட் பண்ணேன், இப்போயும் சமீபத்தில் இந்த பாட்டு நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் யூடியூப்பில் போய் பார்க்கலாம். ரிச்சர்ட் விஜய் எபினேசர் அப்படின்னு போட்டிங்கன்னா வரும். அந்த பாட்டு கம்போஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் பேசிடுறேன் பாஸ். அந்த பாட்டு கம்போஸ் பண்ணி ரெக்கார்டிங் பண்ணிகிட்ருக்கேன். ஆண்டவர் எப்படி பேசுகிறாரு, ஆண்டவர் பேசுகிறது எப்படி நிறைவேற்றுறாரு உங்களுக்கு ஒரு விசுவாசத்துக்காக சொல்கிறேன். ஏதோ செய்தி, ஏன்னா எவ்வளோ செய்தியெல்லாம் கேட்டு கேட்டு நீங்களாம் அழுத்து போயிருப்பீங்க. எவ்வளோ செய்தி இல்லை, செய்தி கேட்குறது நல்லது தான், எவ்வளோ செய்தி நம்ம கேட்போம். இது மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு முறையில் கர்த்தர் பேசுகிற காரியங்கள், கர்த்தர் செய்த காரியங்கள், கர்த்தர் எப்படியெல்லாம் இடைப்பட்டிருக்கிறாருன்னு சொல்லும்போது உங்களுக்கு ஒரு விசுவாசம் வரும். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்கிறார் இல்லையா. அப்போ அந்த பாட்டு எபினேசர் எபினேசர் எபினேசர், அந்த பாட்டுக்கு ஒரு பெரிய சாட்சி இருக்குது. அதை நான் சொல்கிறதுக்கெலாம் நேரம் இல்லை, ஏன்னா இன்னும் ஒரு 15-20 நிமிஷம் தான் பாஸ் கொடுத்த டைம், அதுக்குள்ளே நான் முடிச்சிடுவேன். 10 பாட்டு எடுத்துகிட்டு வந்தேன், அதில் பாட்டெல்லாம் நான் எடுத்துட்டேன். இன்னும் 2 பாட்டு தான் பாடுவேன், இல்லைன்னா 3 பாட்டு பாடுவேன். அப்போ ரெக்கார்டிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது எபினேசர் இதுவரையில் என்னை காத்தார், கருவறையில் உயிர் சேர்த்தார். எபினேசர் எபினேசர், இதுவரையில் என்னை காத்தார், கருவறையில் உயிர் சேர்த்தார் எபினேசர். இந்த பாட்டு ரெக்கார்ட் பண்ணி கம்போஸ் பண்ணி ஃபீடிங் பண்ணி ரெக்கார்டிங் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ ஆண்டவர் சொன்னார், இந்த பாட்டை நீ நயகரா ஃபால்ஸுக்கிட்ட நின்று பாடுவேனார். இந்த பாட்டை நயகரா ஃபால்ஸுக்கிட்ட நின்று பாடுவேன். நயகரா ஃபால்ஸ் எங்கே இருக்குன்னே தெரியாது. நயகரா ஃபால்ஸ் எங்கே இருக்குது யாருக்காவது தெரியுமா? எங்க நயகரா ஃபால்ஸுங்க, நயகரா நீர்வீழ்ச்சி இங்கே எனக்கு தெரியாதா? என்னம்மா அது சொல்லுங்க. நயகரா நீர்வீழ்ச்சி அது எங்கே இருக்குன்னு தெரியாது. அப்போ என்னுடைய கீபோர்ட் பிளேயர், என்னுடைய கிட்டாரிஸ்ட், அவங்கெல்லாம் பெரிய சினிமாவில் நிறைய ப்ளே பண்ணுறவங்க, ரொம்ப பெரிய இசைக்கருவி வாசிக்கிறவங்க. அவங்கள்ட்ட நான் கேட்குறேன், அவங்களாம் அதிகமாக டூர் போகிறவங்க, எஸ்பி பாலசுப்ரமணியத்தோட, டிஎம் சௌந்தரராஜனோட, இவங்களோட, சுஸ்லாமோட, நிறைய பேரோட டூர் போகிறவங்க. அவங்க சர்வசாதாரணமாக அமெரிக்கா, கனடா, யூரோப்பெலாம் போயிட்டு இருக்கிறவங்க. அவங்கள்ட்ட நான் கேட்குறேன், இந்த ரெக்கார்டிங்கை கட் பண்ணிவிட்டு, ஏங்க நயகரா ஃபால்ஸ் எங்கெங்கே இருக்குதுன்னு கேட்டேன் என்னுடைய கிட்டாரிஸ்ட்டுக்கிட்ட. சார் ஏன் சார் நயகரா ஃபால்ஸை பற்றி கேட்குறீங்க? இல்லை நீங்கள் சொல்லுங்கள் எங்கே இருக்குன்னு. இது கனடாவில் இருக்குது, கனடா தேசத்தில் இருக்குது. கனடா தேசத்தில் நேராக பார்க்கலாம், அமெரிக்கா தேசத்துலேருந்து பின்பக்கத்துலேருந்து பார்க்கலாம், பஃபலோங்கிற இடத்துலேருந்து. ஏன் என்ன சார்ண்ணே? இல்லை இந்த பாட்டை நயகரா ஃபால்ஸ்லேருந்து பாட போகிறேன்னு சொல்கிறார் ஆண்டவர். சார் என்ன சார் அப்படிலாம் சொல்லுவாரா சார்? ஏன்னா அவங்களாம் சினிமாவில் வாசிக்கிறவங்க, இந்துஸ், ஆனால் கர்த்தர் மேலே விசுவாசம் சொல்லுவாங்க. அப்படிலாம் சொல்லுவாரா, பேசுவாரா? ஆண்டவர் பேசுவாரியா, சொல்கிறாரியா? அவர் அப்படி அபிஷேகம் எனக்கு இறங்குது இந்த பாட்டு மேலே, அவ்வளோ ஒரு அபிஷேகம். பாட்டெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி முடிச்சிட்டேன். எனக்கு நயகரா ஃபால்ஸ் எங்கே இருக்குன்னு தெரியாது, பாஸ்போர்ட் கிடையாது, விசா கிடையாது, ஃபாரின்னா என்னன்னு தெரியாது, ஃப்ளைட்டில் ஏறினதே இல்லை இது வரைக்கும். திடீர்னு ஒரு வாய்ப்பு, அமெரிக்காவிலேருந்து வந்தாங்க, ஒரு சிஸ்டர் வந்தாங்க. அவங்க ரெக்கார்டிங் பண்ண வந்தாங்க. ரெக்கார்டிங் பண்ணும்போது அவங்க ஜெபிக்க சொன்னாங்க. ஜெபிச்சேன், என்னென்னமோலாம் நடந்துச்சு. அவங்க, என்ன தம்பி நீங்கள் இவ்வளவு கிருபையாக இருக்கிறீங்க, நீங்கள் ஏன் வந்து ஊழியங்களுக்கெல்லாம் போகிறது இல்லையா? நான் மியூசிக் டைரக்ட் பண்ணுறதே வேலைக்கு சரியாக இருக்குது, இசையமைக்கிறதுக்கே 24 மணி நேரம் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். எங்கே ஆண்டி இப்போலாம் இங்கெல்லாம் வந்து ஊழியத்துக்கெல்லாம் வரதெல்லாம் போகிறதே இல்லை. இல்லை நீங்கள் வாங்க, எங்கே வர சொல்கிறீங்க? கனடா தேசத்துக்கு வாங்க. கனடாவுக்கா? கனடாலாம் கானடா ராகம் தான் தெரியும். கானடான்னு ஒரு ராகம் இருக்குது தெரியுமா? கல்யாணி ராகம். கானடான்னு ஒரு ராகம் இருக்குது. கானடா தான் தெரியும், கனடா தெரியாது. இல்லை நான் உங்களுக்கு போய் ஏற்பாடு பண்ணுறேன், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிற மாதிரி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க ஊருக்கு. போய் ஒரு 10 நாளில் எனக்கு லெட்டர் வருது, இன்விடேஷன் லெட்டர், ஃபேமிலியாக போகிறதுக்கு. நினச்சே பார்க்கல நான்லாம் ஒன்றும் அதெல்லாம் தகுதியே இல்லை. நானே, என்னுடைய மனைவி, என்னுடைய மகன், என் மகன் சின்ன பையன். இப்போ இன்றைக்கி 32 வயசு ஆகுது. அப்போ ஒரு 5 வயசோ என்னமோ. 3 பேருக்கும் சேர்ந்து
விசா கொடுத்து டிக்கெட் கொடுத்து பிரயாணம் பண்ணுறாங்க. கனவு மாதிரி இருக்குது எனக்கு. முதல் பிரயாணமே நான் கனடா தேசத்துக்கு போய் அங்கே ஊழியம் பண்ணிவிட்டு அங்கேருந்து லண்டன் போயிட்டு லண்டன்லேருந்து சுவிட்சர்லாந்து போயிட்டு ஃபஸ்ட்டு ட்ரிப்பு, எந்த ஊழியக்காரும் அப்படி போயிருக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு ட்ரிப்பே 3 பெரிய நாடுகளுக்கு போயிட்டு ஏறக்குறைய 3.5 மாதம் ஊழியம் பண்ணிட்டு வந்தேன். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, முதல்ல போய் இறங்குறேன்னா அங்கே போய் இறங்கி 2வது நாள் ஒருத்தர் சொல்கிறாரு, நயகரா ஃபால்ஸ் போகலாமா? நயகரா ஃபால்ஸா? போகலாங்க. எங்கெங்கே இருக்குது? இங்கேருந்து ஒரு 2 ஹவர்ஸ் காரில் போயிடலாம் பிரதர். அப்படிங்களா? சரிங்க, வரலாம். நயகரா ஃபால்ஸ் போயாச்சு. பிரம்மாண்டமான நீர்வீழ்ச்சி, அருவி. இங்கே இருக்கிற குற்றாலம் பார்த்தது இல்லைங்க நான் இன்னும். குற்றாலம் இருக்கா இல்லையா? குற்றாலம் இருக்கலாம் இருக்கு. ஏமா பேசவே மாட்டேங்க, ஒரு மாதிரி இருக்கீங்களே, என்ன? நல்லா சந்தோஷமாக இருங்க. அதுக்கு தானே இப்போ பாட்டெல்லாம் உங்களுக்கு ஆவிக்குள்ளே களி கூறுகிறதால் தான் அது. சந்தோஷமாக இருக்கணும், விடுதலையாக இருக்கணும். நீங்கள் பாட்டை கேட்டுட்டு இருக்கும்போது, இந்த செய்தியை கேட்டுட்டு இருக்கும்போது உங்களுக்கு விடுதலை ஆகிடும். எல்லா கட்டுகள்லேருந்து விடுதலை கொடுப்பார் ஆண்டவர். அதை நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா பல இடங்கள் அப்படி நடத்தியிருக்கேன். ஓகே. அப்புறம் நயகரா ஃபால்ஸ் போகிறோம். நாங்கள் போய் நின்னேன். நீர்வீழ்ச்சி இப்படி ஊற்றிட்டு இருக்கு, அப்படியே பொங்கி தண்ணியெல்லாம் வருது. இதை பார்க்குறது கனவா நனவான்னு பார்த்தேன். எங்கடா நீ என்ன பாடுவேன்னு சொன்னேன் இந்த பாட்டை. எபினேசரை நயகரா ஃபால்ஸில் பாடுறான்னார். எபினே அந்த பாட்டு போடுது பாஸ்டர். எபினேசர் முதல்ல அங்கே தான் பாடினேன். எபினேசர். இப்போ ஒரு நிமிஷம், இப்போ 15 தடவை ஒரு நிமிஷம், இப்போ 15 தடவை நயகரா ஃபால்ஸ் பார்த்துட்டேன். இப்போ கனடா தேசம் எனக்கு பக்கத்து ஊர் மாதிரி. அமெரிக்கா, கனடா, ஐரோப்பா தேசம், மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸு, சுவிட்சர்லாந்து, லண்டன்லாம் 10 தடவை 15 தடவை போயிருக்கேன். எனக்கு பக்கத்து வீடு மாதிரி. அங்கே எனக்கு ரூம்ஸ் எல்லாம் இருக்குது. கனடா தேசத்தில் எனக்கு ரூம் இருக்குது. ஏன்னா அமெரிக்காவில் ரூம் இருக்குது. ஐரோப்பா தேசத்தில் இன்னும் கூப்பிட்டுட்டு தான் இருக்கிறாங்க. நான் ரொம்ப கூப்பிட்டா போகிறதில்ல ஊழியங்களுக்கு. சில ஊழியக்காரங்களாம் ரொம்ப பந்தெல்லாம் பண்ணுறாங்க இப்போல்லாம். நான் போன மாதிரி ஊழியத்தை யாருக்குமே 17 ஃப்ளைட்டில் ஏறி இருக்கேன் ஒரே ட்ரிப்பில். ஒரு ட்ரிப்பில் ஒரு ஊழியத்துக்கு போயிட்டு சென்னையிலேருந்து போயிட்டு திருப்பி சென்னைக்கு வந்து 17 ஃப்ளைட்டில் ஏறி இருக்கேன். எந்த ஊழியக்காரனும் ஏறிக்க மாட்டாங்க. ஆனால் அதெல்லாம் நான் சொல்கிறது இல்லை. இது பெருமையா இல்லை, பெருமை இல்லை, ஆண்டவருடைய கிருபை, சுத்த கிருபை. இந்த எபினேசர் இந்த பாடலை இப்போ பாடுறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கொடுங்க ஐயா. எபினேசர், 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 இதுவரையில் என்னை காத்தா, கருவறையில் உயிர் சேர்த்தா. எபினேசர், 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 எபினேசர். கர்த்தாவை சொல்லும் என்று அடியேன் நான் கேட்டு நின்று உமக்காக வாழ்கிறேன் ஐயா. எல்லாமே நீர்தானே, என் வாழ்வும் நீர்தானே, என் உயிரும் நீரேதானையா. ஓ எல்லாமே நீர்தானே, என் வாழ்வும் நீர்தானே, என் உயிரும் நீரே தானையா. எபினேசர், 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 எபினேசர்.
தாய் போல தேற்றுகின்றார், கரம் தந்து தூக்குகின்றார், தனிமையில் இருக்கும் போதெல்லாம் கலங்காதே என்று சொல்லி திகையாதே என்று தேற்றி மார்போடு அணைத்து நேசிப்பா. ஓ கலங்காதே என்று சொல்லி திகையாதே என்று தேற்றி மார்போடு அணைத்து நேசிப்பா. எபினேசர் 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 எபினேசர். கண்ணீரின் பாதையிலே தடுமாறி வீழ்கையிலே கண்ணீரை துடைத்து ஆற்றுவார். தண்ணீரில் மூழ்கையிலே துடித்தோடி வந்து என்னை கரம் நீட்டி தூக்கி விட்டாரே. நான் தண்ணீரில் மூழ்கையிலே துடித்தோடி வந்து என்னை கரம் நீட்டி தூக்கி விட்டாரே. எபினேசர் 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 எபினேசர். இதுவரையில் என்னை காத்தார், கருவறையில் உயிர் சேர்த்தார். எபினேசர் 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 எபினேசர். உடைய பாராட்டுக்கு நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னும் ஒரே ஒரு பாடல் பாடி நான் முடிச்சிருவேன். இந்த பாட்டு கூட எபினேசர் பாடினது கூட இது சாட்சி பாட்டு தான். இந்த கடைசி வரி பார்த்தீங்களா, கண்ணீரின் பாதையிலே தடுமாறி வீழ்கையிலே கண்ணீரை துடைத்து ஆற்றுவார். நான் தண்ணீரில் மூழ்கையிலே துடித்தோடி வந்து என்னை கரம் நீட்டி எடுத்து விட்டாரே. எபினேசர் எபினேசர் எபினேசர். நான் ஒரு ஹார்மோனியம் வச்சுருக்கிறேன், ஹார்மோனியம் பெட்டி. ஹார்மோனியமாவது தெரியுமா உங்களுக்கு? ஐயா ஐயா காமிக்கிறாரு. ஏன்னா அவர் கீபோர்ட் பிளேயர், அதனால் அவருக்கு தெரியும். இப்போ எல்லாம் கீபோர்டு தான் தெரியும். ஹார்மோனியம் வச்சு கம்போஸ் பண்ணுறது ஒன்று இளையராஜா, அவர் ஐயா இளையராஜா ஐயா, அடுத்தது நான் தான். வேறு யாரும் ஹார்மோனியம் வச்செல்லாம் கம்போஸ் பண்ணுறதில்ல. விஸ்வநாதன் ஐயா இருந்தப்போ அவங்கெல்லாம் கம்போஸ் பண்ணாங்க, அந்த காலத்து இசையமைப்பாளர்கள். நான் 55 வருஷமாக ஒரு ஹார்மோனியம் வச்சுருக்கேன். எத்தனை வருஷமா? 55 வருஷமா. அந்த ஹார்மோனியத்தோடைய விலை என்ன தெரியுங்களா? 50 ரூபா. 55 வருஷத்துக்கு முன்னால் அந்த ஹார்மோனியம் 50 ரூபாய்க்கு வாங்கினது. அது செகண்ட் ஹேண்டில் வாங்கினது. நல்லா புரிஞ்சு இன்னொரு 15 நிமிஷத்தில் கரெக்டாக முடிச்சிடுவேன். ஒரு உற்சாகமான சாட்சி. இப்படிலாம் ஆண்டவர் வழி நடத்தியிருக்காருன்னு சொல்ல வரேன். சர்ச்சில் தொடர்ந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் நான் தான். சர்ச்சில், ஸ்கூலில் எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட் ப்ரைஸ் நான் தான் வாங்குவேன். அந்த குறிப்பிட்ட வருஷத்தில் ஃபஸ்ட் ப்ரைஸ் மாஸ்டர் வந்து சொல்கிறாரு, உனக்கு 50 ரூபா பரிசு தொகை, ஃபஸ்ட் ப்ரைஸு, உனக்கு என்ன வேணும்னு கேட்டார் எங்கள் கொயர் மாஸ்டர். நான் என்னத்தை கேட்பேன்? ஹார்மோனியம் இல்லை, புல்புல் தாரா வாசிப்பேன், அது இல்லை. நான் மவுத் ஆர்கன் பிளேயர், அது கிடையாது. ஹவாயின் கிட்டார் வாசிப்பேன், எதுவுமே இல்லை இன்ஸ்ட்ருமெண்ட்டு. அண்ணே எனக்கு ஒரு ஹார்மோனியம் வாங்கி கொடுங்கண்ணே. நான் அவர் சொன்னார், டேய் ஹார்மோனியமெல்லாம் 100 ரூபா இருக்கும்டா, 50 ரூபா தானடா உனக்கு ப்ரைஸே. ஏம்மா டீ கேட்டேன் கொடுக்கவே இல்லையம்மா நீங்கள்? இல்லை இல்லை இப்போ வேண்டாம், இப்போ குடிக்க மாட்டேன், சக்கரை சுகர் இல்லாமல் சூடாக கொடுங்கண்ணே. பரவாயில்ல, கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசிரியப்ப வேண்டியதில்லை. இல்லை எனக்கு தேவையில்லை, சும்மா அப்படி தொண்டையை நினச்சிக்கிறத, இப்போ வேண்டாம், முடிக்க போகிறேன். அவர் சொன்னார்,
100 ரூபா இருக்கும்பியா, எப்படியா 50 ரூபா தானே உனக்கு ப்ரைஸ்னார். நான் சொன்னேன், செகண்ட் ஹேண்ட்லேயாவது ஒரு ஹார்மோனியம் வாங்கி தந்துருக்கேனே, இந்த டைமை விட்டால் எனக்கு வேறு வழி இல்லைண்ணே, எனக்கு வாசிக்கணும்னு ஆசையாக இருக்குண்ணே. ஹார்மோனியம் நான் நல்லா கம்போஸ் பண்ணுவேன், நல்லா பாட்டெலாம் பாடுவேன், எல்லாம் கொயரில் இருப்பேன், ஆனால் கையில் ஒன்றுமே கிடையாது. உடனே அவர் என்ன பண்ணார், என் மேலே பரதாப்பட்டு ஒரு 10 ரூபா கூட போட்டு, அப்போல்லாம் 10 ரூபாங்க ரொம்ப பெரிய விஷயம். எங்கள் அப்பாவுக்கு சம்பளமே அப்போல்லாம் 80 ரூபா, போஸ்ட் ஆஃபீஸில் போஸ்ட் மாஸ்டர். ஆனால் சம்பளம் எவ்வளவு? 60 வருஷத்துக்கு முன்னால் 80 ரூபா. அப்போ 50 ரூபாங்கிறது பெரிய தொகை இல்லையா? உடனே அவர் வாங்கி வச்சுட்டார். செகண்ட் ஹேண்டாக வாங்கிட்டேன்டா, செகண்ட் ஹேண்டில் உனக்கு நல்ல ஒரு ஹார்மோனியம். அந்த ஹார்மோனியம் எனக்கு ப்ரெசன்ட் கொடுக்குறாங்க. கொயரில் எல்லாம் போகிறோம், கொயரில் பிக்னிக் போகிறோம். பிக்னிக் எல்லாம் போயிட்டு சாயந்தரம் எனக்கு ப்ரைஸ் கொடுக்க போகிறாங்க. ஃபஸ்ட் ப்ரைஸ் ஹார்மோனியம் என் கையில் வரப்போகுது. எவ்வளோ கனவு கண்டிருப்பேன் யோசிச்சு பாருங்க. கனவாக வருது, ஹார்மோனியமாக வருது, கனவா கலர் கனவுன்றாங்களே, கலர் கனவெல்லாம் வருது. ஈவினிங் மத்தியானம் சாப்பிட்டுட்டு ஆற்றுல குளிக்கிறதுக்கு போகிறோம். பக்கத்தில் ஆற்றுல போயிட்டேன், ஆற்றுல அடிச்சுட்டு போயிட்டேன். எனக்கு நீச்சல் தெரியாது. சுழலில் மாட்டி உள்ளுக்கு போய் செத்து போயிட்டுருக்கேன். எனக்கு நல்லா தெரியுது, நம்ம செத்து போகிறோம். இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு 3 நிமிஷத்தில் மூழ்கி செத்து போகிறோம். அப்போ என்ன முதல்ல ஞாபகம் வருது? ஹார்மோனியம் வாங்காமல் போகிறோமே. அடுத்து எங்கள் அம்மா ஞாபகம் வருது, எங்கள் அக்கா ஞாபகம் வருது. சின்ன பையனா, 14 வயசு. அப்போ என்ன நடந்துச்சுன்னு தெரியல. இந்த சினிமாலெல்லாம், அந்த காலத்து சினிமாலாம் பார்ப்போம்ல, இது கண்ணை முழிச்சு பார்த்தா எங்கே இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி. இது கண்ணை முழிச்சு பார்த்தா நான் எங்கே இருக்கிறேன் அப்படின்னு. இங்கே தாண்டா இருக்கடே, எல்லாம் சுற்றி நிற்கிறானுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். நான் சுழலில் மாட்டிகிட்டு இருக்கும்போது எங்கள் கொயரில் 40 பேர், அதில் ஒருத்தருக்கு தான் நீச்சல் தெரியும், ஒருத்தர் 2 பேர் தான் நீச்சல் தெரியும். அவர் ஓரத்தில் நின்று பார்த்துட்டு இருந்திருக்கார், என்னோட சீனியர். அவர் இப்போ கூட இருக்கார். அவர் பேர் லியோ, ஒரு ஆங்கில இந்தியன் மதத்தை சேர்ந்தவர், நல்ல அருமையான விசுவாசி, ஒரு சபையில் இருக்கார். அவர் நின்றுட்டு இருக்கும்போது யாரோ அப்படி தள்ளி விட்ட மாதிரி இருந்துச்சான். இப்படி தள்ளி விட்ட மாதிரி இப்படி பார்த்தவொன்னே கரெக்டாக என்ன பார்த்துருக்காரு. நான் மூழ்கிட்டு இருக்கேன். அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு, தண்ணியில் மூழ்கிட்டு இருக்கிறான், அவன் தண்ணியை குடிச்சிட்டான் அப்படின்னு. அவர் மேலே குதிச்சு என்னை காப்பாற்றிட்டார். காப்பாற்றி என்னை எல்லாம் பண்ணி பார்த்து கண்ணை முழிச்சு பார்த்து பொழைச்சிட்டேன். ஈவினிங் அந்த ஹார்மோனியம் எனக்கு பரிசாக கிடச்சிச்சு. அந்த ஹார்மோனியத்தை வச்சு தான் 17,000 பாட்டுக்கு இசையமைச்சிருக்கேன். இன்றைக்கும் அந்த ஹார்மோனியம் இருக்குது. நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். என்ன நீங்கள் பார்க்கும்போது நான் ஹார்மோனியெல்லாம் வாசிட்டு பாடுவேன். அதே ஹார்மோனியம் 55 வருஷமாக நான் வச்சுருக்கிறேன். அந்த ஹார்மோனியத்தை வச்சு தான் 1700 ஆல்பம் பண்ணியிருக்கேன். அந்த ஹார்மோனியத்தை வச்சு தான் ஃபாதருக்கு மியூசிக் பண்ணேன், சரளவரஜிக்கு மியூசிக் பண்ணேன். இந்த உலகத்தில் எவ்வளோ பேருக்கு மியூசிக் பண்ணிகிட்டு இருக்கேன், இன்னும் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அப்போ அன்னைக்கே சாத்தான் என்ன பண்ணா, கொன்று போட வந்தான். ஆனால் கர்த்தர் என்னை மீட்டெடுத்து இன்னைக்கு அநேக ஆயிரங்களுக்கு, லட்சங்களுக்கு ஆசீர்வாதம். யூடியூப்பில் போய் ஒன்றும் இல்லை, யூடியூப்பில் ரிச்சர்ட் விஜய் சாங்ஸ் அப்படின்னு போடுங்க. நீங்கள் நிறைய வாழ்நாள் முழுதும் கேட்கறதுக்கு பாட்டு இருக்கும், கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ நல்ல நல்ல பாடலாம் இருக்கும். இது சும்மா 4-5 பாட்டு பாடுறேன். அந்த சாட்சி தான் எழுதினேன். கண்ணீரின் பாதையிலே தடுமாறி வீழ்கையிலே கண்ணீரை துடைத்து ஆற்றுவார், நான் தண்ணீரில் மூழ்கையிலே துடித்தோடி வந்து என்னை கரம் தூக்கி எடுத்து விட்டாரே, எபினேசர் எபினேசர் எபினேசர். சாட்சி பாட்டு. ஓகே. இன்னொரு பாடல், இந்த பாடலை பாடி நம்ம முடிக்கலாம். பாஸ்டர் ஓ வானம்னு ஒரு பாட்டு இருக்கும் பாஸ்டர். இது ரொம்ப அருமையான பாட்டு. ஓ வானம் என்ன இனிமை அழகு இங்கே. வெளிப்படுத்தின விசேஷத்தில் 21வது அதிகாரம் 1வது வசனம், 4வது வசனம், 5வது வசனம், 18வது வசனம், 19, 22, 23 இதில் வெளிநாடுன்ற பாருங்க. பரலோகத்தில் என்னென்னலாம் இருக்குது? வஜ்ரக்கல், இந்திர நீளம், சந்திரகாந்தம், மரகதம், கோமேதகம், பதுமராகம், சொர்ணரத்னம், படிகபட்ச, புஷ்பராகம், வைடூரியம், சுனீரம், சுகந்தி, இவ்வளவும் இருக்குது. என்ன இருக்குது? பரலோகத்தில் ரத்தினங்களும் பொன்மணிகளும் பளிங்கினால் செய்த வீதிகளும், வஜ்ரக்கல், இந்திரநீலம், சந்திரகாந்தம், மரகதம். ஏமாதுக்கெல்லாம் கவலைப்படுறீங்க, கத்தர் கொடுப்பாருமா. பதுமராகம், சொர்ணரத்னம், படிகபட்ச, புஷ்பராகம், இந்திரநீலம், வைடூரியம், சுனீரம், சுகந்தி, இவ்வளவும் ரத்தனங்கள், பரலோகத்தில் இருக்க ரத்தனங்கள். இந்த பாடலை கேளுங்கள், கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஓ வானம் பூமி என்ன இனிமை அழகு அங்கே, புதிய வானம் புதிய பூமி கண்டேன், வானில் சீயோன் கண்டே.
வானம் பூமி என்ன இனிமை அழகு அங்கே, புதிய வானம் புதிய பூமி கண்டேன், வானில் சீயோன் கண்டேன். வானம் பூமி என்ன இனிமை அழகு அங்கே, புதிய வானம் புதிய பூமி கண்டேன், வானில் சீயோன் கண்டேன். துன்பம் துக்கம் இல்லை, மரணம் இல்லை, தோளில் சுமக்க இனி பாரமில்லை, கண்ணீர் யாவும் அவர் துடைப்பாரே, முந்தின யாவும் ஒழிந்தனவே, சகல காரியமும் புதியதாகும் என்று தேவன் சொன்ன இது சத்தியமே. ஆதியும் அந்தமுமானவர் தேவனை தாகம் தீர்க்க ஜீவ தண்ணீர் ஊற்றுகளை கொடுத்திடுவார் இலவசமாய். வானம் பூமி என்ன இனிமை அழகு அங்கே, புதிய வானம் புதிய பூமி கண்டேன், வானில் சீயோன் கண்டேன். ரத்தினங்களும் பொன்மணியும் பளிங்கினால் செய்த வீதிகளும் கோடி கோடியாய் பாடல்களும் ராகம் தாளம் இங்கு கேட்கிறதே. சர்வ வல்லமை படைத்த ஆண்டவர் ஆட்சி செய்கிறார் புத்தமனாய். சூரியன் சந்திரன் அங்கெதும் இல்லை, ஆட்டுக்குட்டியான தேவன் விளக்கானார், மகிமையுமாய் வெளிச்சமானார். வானம் பூமி என்ன இனிமை அழகு அங்கே, புதிய வானம் புதிய பூமி கண்டேன், வானில் சீயோன் கண்டேன். ஜீவ நதிகளும் பாய்கிறதே, ஜீவ விருட்சங்களும் அசைகிறதே, கனிகள் தந்து அவை செழிக்கிறதே, இலைகள் கூட சுகம் கொடுக்கிறதே. இரவும் இல்லை, ஒரு மரணம் இல்லை, அங்கு சாபம் இல்லை, ஒரு வியாதி இல்லை, சீக்கிரம் வருகிறது என்று உரைத்தவர் தீர்க்க தரிசனங்கள் இங்கு நடக்கிறதே. நிச்சயமே இயேசுவே வாரும். வானம் பூமி என்ன இனிமை அழகு அங்கே, புதிய வானம் புதிய பூமி கண்டேன், வானில் சீயோன் கண்டேன். கமதமக சனிதமக கமகமதா கமதனிசா கமகனிசா கமதனிசா சகக 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 சக சக சமம கமம 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 கம கம மதத 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 மத மத கமதனிசா கரிதனிசா மகரிசரி கரிதனிசா சனிதம கமதனிசா சனிதம கமதனிசா கரிதனித மதனிசா. பாராட்டுக்கு நன்றி. ஒரு 5 நிமிஷம் நான் ஜெபிச்சு முடிக்கிறேன். எல்லாரும் எழுந்து நிற்போம். ஹோலி ஸ்பிரிட் உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர்.
வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். கிருபை 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 உடைய கிருபை அளவில்லாமல் ஊற்றப்படட்டும். இந்த இடத்திலே உடைய கிருபை அளவில்லாமல் ஊற்றப்படட்டும். இந்த சபையிலே உடைய கிருபை அளவில்லாமல் ஊற்றப்படட்டும். போதகர் மேலே, ஊழியம் செய்கிறவருடைய மேலே, மூப்பர்கள் மேலே, ஆண்டவரை மூப்பதிகள் மேலே உடைய கிருபை அளவில்லாமல் ஊற்றப்படட்டும். விசேஷித்த அபிஷேகம் ஊற்றப்படட்டும். உடைய வல்லமை ஊற்றப்படட்டும். உடைய கிருபை ஊற்றப்படட்டும். உடைய தயவு ஊற்றப்படட்டும். உடைய இரக்கம் ஊற்றப்படட்டும். உடைய காருண்யம் ஊற்றப்படட்டும். உடைய சகாயம் ஊற்றப்படட்டும். நீ சகாயம் செய்ய தீவிரிக்கிறவர் அல்லவா? நன்றியோடு நம்ம துதிக்கிறோம், நன்றியோடு நம்ம துதிக்கிறோம், நன்றியோடு நம்ம துதிக்கிறோம், நன்றியோடு நம்ம துதிக்கிறோம். ஹோலி ஸ்பிரிட் உமக்கு நன்றி, ஹோலி ஸ்பிரிட் உமக்கு நன்றி. நீர் அநேகரோடு பேசி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. வந்தவர்கள் குறைவாக இருக்கலாம். ஒரு ஆத்துமா ஆசீர்வதிக்கப்பட்டால் கூட, ஒரு ஆத்துமா தன்னுடைய பின்மாற்றத்திலிருந்து மனம் திருந்தினாலே பரலோகத்தில் சந்தோஷம். ஒருத்தரோட நீங்கள் பேசினாலே போதும். பேசியிருக்கீங்க, அநேகரோட பேசியிருக்கிறீங்க. இது ஆவியிலே கலிகூறுகிற நேரம், ஆவியிலே கலிகூறுகிற நாள். இது இரட்சணிய நாள், இது சந்தோஷத்தின் நாள், இது சமாதானத்தின் நாள், இது நிம்மதியின் நாள். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நிம்மதியை தருவீராக. பரத்திலிருந்து உண்டாயிருக்கிற ஆசீர்வாதங்கள், பரத்திலிருந்து உண்டாயிருக்கிற கிருபைகள், பரத்திலிருந்து உண்டாயிருக்கிற சமாதானம், பரத்திலிருந்து உண்டாயிருக்கிற சந்தோஷம் இவர்கள் மேல் இறங்குவதாக. இந்த வாழ்க்கையில் என்ன எல்லாம் இல்லை என்று நினைக்கிறார்களோ, எவைகள் எல்லாம் இல்லை என்று நினைக்கிறார்களோ, அவைகள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் ஆவதாக என்று நான் சொல்லுகிறேன். ஒவ்வொருத்துடைய குடும்பத்தில், ஒவ்வொருத்துடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் என்ன எல்லாம் இல்லை என்று சொல்லி கொண்டு இருக்கிறார்களோ, அது இல்லை, இது இல்லை, இது கிடைக்கல, அது வரலை, அது தாமதிக்குது. கர்த்தர் அவைகளெல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அழைக்கிறீர். இல்லாதவைகளை இருப்பவைகளாய் பேர் சொல்லி அழைக்கிற தேவன், ஒன்றும் இல்லாமையிலிருந்து ஒன்றை உருவாக்குகிற தேவன். இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த சபையை நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த இடத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன். எவ்வளவு பாடுகள் ஆண்டவரே, எவ்வளவு வேதனை, எவ்வளவு கண்ணீர், எவ்வளவு கண்ணீர் துளிகள் இங்கே சிந்தப்பட்டிருக்கிறது. எவ்வளவு கண்ணீர் துளிகள். நான் கண்ணீரை காண்கிற தேவன் என்று ஆண்டு சொல்கிறார். இந்த இடத்துல சிந்தப்பட்டிருக்கிற கண்ணீர் கர்த்தரோடு பேசி கொண்டிருக்குதான். நீங்கள் விசுவாசிங்க, விசுவாசிங்க. இந்த இடத்திலே நீங்கள் சிந்திய கண்ணீர் என் ஆண்டவரோடு பேசி கொண்டிருக்கிறது. அது பறந்து பேசி கொண்டிருக்கிற கண்ணீர், அது பறந்து பேசுகிற கண்ணீர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற நாள் சமீபமாக இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற நாள் சமீபமாக இருக்கிறது. எவையெல்லாம் இல்லை என்று நீ நினைத்தீங்களோ அவையெல்லாம் இந்த வருஷத்துக்குள்ளே பூர்த்தி ஆகுங்க. நீங்கள் எழுதி வச்சுக்க, இந்த நாளை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் டைரியில். இந்த வருடம் முடிவதற்குள்ளாக இல்லை என்று நினைப்பதை இருக்கிறது என்று அவர் பேர் சொல்லி அழைக்கப் போகிறார் உடைய வாழ்க்கையில். இந்த சபையில் என்னெல்லாம் இல்லைன்னோ அதெல்லாம் இருக்குது. எவைகள் இல்லை என்று நீங்கள் சொல்லுகிறீர்களோ அவைகள் இருக்கிறது. அவைகள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. உடைய குடும்பத்தில் எதெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அவையெல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. உடைய வாழ்க்கையில் எதெல்லாம் இல்லை என்று நினைக்கிறீர்களோ அவைகள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. பிதாக்குவன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே அப்படியே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நீ கைட்டு செய்கிற வேலைகள் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தை கட்டளை என்று நீர் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் இந்த சபைக்கு தருகிறீர். இந்த சபை குடும்பங்களுக்கு தருகிறீர். இந்த சபை விசுவாசிகளுக்கு தருகிறீர். ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு தருகிறீர். மூப்பர்களுக்கு தருகிறீர். முப்பதிகளுக்கு தருகிறீர். போதகருக்கு தருகிறீர். ஆசீர்வதியும், பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். துதிகன மகிமை எடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா, ஆமேன். தேங்க்யூ அண்ணா. நம்ம எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி நாம் அவர்களுக்கு நம்முடைய நன்றி நாம் தெரிவிப்போம். Glory to God. நல்ல பாடல்கள் பாடி நல்ல அனுபவ சாட்சிகளோடு நம்மை உற்சாகப்படுத்தியிருக்கிறார்கள். இது ஆவிக்குரிய கூட்டம் அல்ல, இது இன்னிசை நற்செய்தி. இசையின் மூலமாக பாடல், இதில் நம்முடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும்.
நம்ம வெளியே பிரச்சனையும் கஷ்டமும் போராட்டம், ஆமாம், சோர்வு, கவலை, இதிலே தான் நம்ம வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு 2 hours ஆண்டோட சமூகத்தில் பாடல்களை கேட்கும்போது அதெல்லாம் நமக்கு மறக்க செய்யும். கர்த்தரோட நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். ஆகவே தான் கர்த்தர் இந்த ஒரு கூடுகை தேவன் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். நல்ல பாடல்கள், உண்மையாகவே நல்ல சாட்சிகள், நல்ல அனுபவ சாட்சிகள், கர்த்தர் செய்த காரியங்களை அனுபவத்தோடு அண்ணன் அவர்கள் நல்ல பாடல்களை நமக்கு பாடி இந்த இடத்துல நம்மளை உற்சாகப்படுத்தியிருக்கிறாங்க. அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நம்ம மத்தியிலே வந்து குடும்பமாக கடந்து வந்து நேரத்தை கொடுத்து இந்த நாளிலே நம்மை உற்சாகப்படுத்தின அண்ணன் அவர்களுக்கு, குடும்பத்திற்கு மறுபடியுமாக ஒரு விசாய கூட நம்முடைய திருச்சபையின் சார்பிலே என்னுடைய வாழ்த்துதல், நன்றி நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். தொடர்ந்து அண்ணனுக்காக, அக்காவுக்காக, குடும்பத்திற்காக உங்களுடைய ஜெபங்களை நீங்கள் நினைத்து ஜெபியுங்கள். என்னை உண்டாக்கினவர், என்னை சீருஷ்டித்தவர், என் முன்னே நடந்து செல்கிறார். என்னை உண்டாக்கினவர், உன்னை சீருஷ்டித்தவர், உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீருஷ்டித்தவர், உன் முன்னே நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீருஷ்டித்தவர், உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. நீ எதற்கும் கலங்கி விடாதே, நீ எதற்கும் அஞ்சி விடாதே. நீ எதற்கும் பயந்து விடாதே. பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளையில் நாங்கள் நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். மனதார நாங்கள் துதிக்கிறோம். இறுதித்தினாலத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய சித்தம் நிறைவேறும்படி கர்த்தர் எங்களுக்கு தந்த இந்த நல்ல இந்த கூடுகைக்காக, இன்னிசை நற்செய்தியின் வாயிலாய் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி பல பாடல்கள் நாங்கள் கேட்க, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த, நல்ல அனுபவ சாட்சிகளை கேட்க, உம்முடைய வார்த்தைகளை கேட்க நீர் எங்களுக்கு தந்த இந்த நல்ல ஆராதனைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருந்ததற்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் நீர் உள்ளாவினதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் மத்தியில் இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்துளை நாங்கள் தாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே கடந்து வந்து உம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றினேன். எங்கள் மத்தியிலே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தினேன். அருமையான டாக்டர் ரிச்சர்ட் விஜய் அண்ணன் அவர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மத்தியிலே கர்த்தர் கொண்டு வந்து கர்த்தர் மகிமைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். வேதனைகளின் நடுவிலே, துன்பத்தின் நடுவிலே, கண்ணீரின் நடுவிலே, பாடுகளின் நடுவிலே, பிரச்சனைகளின் நடுவிலே, போராட்டங்களின் நடுவிலே, சோர்வு, களைப்பு, அசதிகள், பலவீனங்கள், இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை நாங்கள் போய்கொண்டிருக்கிற இந்த காலங்களிலே நம்முடைய பாடல்களை, அபிஷேகம் நிறைந்த பாடல்கள், இனிமையான பாடல்களை நாங்கள் கேட்க எங்கள் உள்ளம் சமாதானம் உண்டாக, எங்கள் மனம் ஆண்டவரே இளைப்பாறுதலுக்குள்ளாக உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே அண்ணன் அவர்கள் மூலமாக கர்த்தர் இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். மனதார நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
கேட்ட பாடல்களின் வாயிலாக எங்களோட வாழ்க்கையை நீர் தொடர்ந்து நீர் கிரியை செய்வீராக, நீர் மகிமைப்படுவீராக. அருமையான அக்காவுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தரவள்ளியும் நீர் ஆசீர்வதிப்பீராக. தம்பிக்காக செபிக்கிறோம். கர்த்தர் அவளை நீர் ஆசீர்வதித்து தொடர்ந்து நீங்கள் வழி நடத்தும்படியாக செபிக்கிறோம். குடும்பமாக உங்களுடைய ஊழியத்தை செய்கிற தம்முடைய குடும்பத்தை கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து நீர் ஆசீர்வதித்து நீர் வழி நடத்துவீராக. இந்த மாலை வெளியிலும் கடந்து வந்து எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் நீர் அவளை ஆசீர்வதியும். கர்த்தர் நீர் அவளை தொடர்ந்து நீர் பலப்படுத்தும். உடைய நாமத்திற்கு மகிமையாய் கர்த்தர் நீர் அவளை வழி நடத்துவீராக. சமாதானத்தோடு கூட புறப்பட்டு போகட்டும். உங்கள் சமூகம் முன்னாக கடந்து செல்லட்டும். தொடர்ந்து நாளை ஆராதனை நம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாளை மாலையில் நம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய ஜனங்களை கர்த்தர் நீர் கூட்டி சேர்ப்பீராக. எல்லாவற்றும் நம்முடைய கருத்தலை தாழ்த்துகிறோம். இந்த நாளிலே இயற்கைகளை கர்த்தர் எங்களுக்கு அனுகூலமாக கர்த்தர் தந்து, சூழ்நிலைகளை கர்த்தர் எங்களுக்கு அனுகூலமாக கர்த்தர் தந்து, தடைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி தொடக்கமும் முடிவுமாக, ஆல்ஃபா ஒமேகாவுமாக, ஆதியும் அந்தவுமாக இந்த மாலவல்ல எங்கள் மத்தியில் நீர் இருந்து நீர் மகிமைப்பட்டதற்காக கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் உமக்கு ஏறெடுக்கிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் இந்த ஆராதனையை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதான வழி நடத்துதல் என்றும் என்றும் சதா காலம் நம் அனைவரோடு கூட என்றும் தங்கியிருப்பதாக.